பிதாவினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கடந்த 2 மாதங்களாக கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். வியாதிகள், ஆபத்துகள், விபத்துகள், எத்தனையோ விதமான கவலைகள், மனசோர்வுகள், இவைகளுக்கு மத்தியிலே தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் கடந்த வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய திருச்சபை மக்கள் எத்தனையோ பேர் வியாதிகளிலும் மிகவும் அதிகமான பலவீனங்களிலும் மனசோர்வுகளிலும் கடந்து போன பாதைகள் உண்டு. ஆனால் கடந்த வாரத்திலேயே அற்புத சாட்சிகளாய் அன்பு திருச்சபை மக்களை நினைத்ததை நினைத்து கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கடந்த வாரத்தில் தியானித்த வண்ணமாகவே நம்முடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவாராக, கனப்படுத்துவாராக, அதிகாரங்களை பகிர்ந்து அளிப்பாராக, திருச்சபையாய் குடும்பமாய் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த புதிய மாதத்திற்குரிய வாக்குத்தத்த செய்திக்குள்ளாக நமது கவனத்தை நாம் செலுத்துவோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 பெரிய வசனங்களில் நாம் இந்த மாதத்தில் தியானிக்க இருக்கிறதான முக்கியமான வார்த்தைகள், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். 7ஆம் வசனம், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு போங்கள். இந்த வார்த்தைகளை மாத்திரம் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே வைக்க விருப்பப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த வசனத்தின் பின்னணியை சுருக்கமாக நான் விளக்கிவிட்டு இந்த வாக்குத்தத்த செய்திக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 40 வருட பிரயாணம். இந்த 40 வருட பிரயாணத்திலே பொதுவாக அந்நாட்களில் இரவு நேரங்களில் பிரயாணம் செய்ய மாட்டார்கள். பகலில் பிரயாணம் செய்து விடியற் காலம் முதல் அந்த சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் பிரயாணம் செய்து இரவு நேரங்களிலே அவர்கள் ராத் தங்குவார்கள். இதுதான் பொதுவாக பழம்பெரும் நாட்களில் உள்ள பிரயாணத்தின் காரியங்கள். வழி நெடுகளிலும் 40 வருட பிரயாணத்தில் வழி நெடுகிலும் பல இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் தங்கியிருக்கிறார்கள். ஒரு சில நாட்கள் இரவு தங்கி மறுநாளிலேயே புறப்பட்டு சென்று விடுவார்கள். இரவு மாத்திரம் ராத் தங்கி இருக்கிறார்கள். சில முறை 2 நாட்கள் 3 நாட்கள் என்று ராத் தங்கி இருக்கிறார்கள். சில முறை மாதங்கள் வருடங்கள் என்று ராத் தங்கி இருக்கிறார்கள். அப்படி ராத் தங்குகிற காலங்கள் இரவு பிரயாணத்திற்கு வசதியாக இல்லாதது மாத்திரமல்ல, சற்று இளைப்பாறுவதற்கும் ஆயத்தப்படுத்தி கொண்டு தொடர்ந்து பிரயாணம் பண்ணுவதற்கும் அந்த இளைப்பாறுகிற நாட்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் இங்கே உபாகமத்திலே நாம் வாசித்த வசனங்கள் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, பல மாதங்கள் வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்யாமல் நீண்ட காலம் ஒரே இடத்திலே ராத் தங்கி இருந்தார்கள். நாட்கள் கடந்து போகிறது, வாரங்கள் கடந்து போகிறது, மாதங்கள் கடந்து போகிறது, அவர்கள் பிரயாணம் துவங்கவில்லை. இத்தனை வருட பிரயாணத்தில் 40 வருட பிரயாணத்தில் இவர்கள் வந்து பாளையம் இறங்கி இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால், மோவாபின் சமனான வெளி என்று 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த மோவாபின் சமனான வெளியை கொஞ்சம் கடந்து சென்றால் யோர்தான் நதி வரும். இந்த யோர்தான் நதியை கடந்து சென்று விட்டால் கானான் தேசத்தை சுதந்தரித்து விட முடியும். பல மைல்கள் தொலைவு, பல நாட்கள், வாரங்கள், வருடங்கள் பிரயாணம். ஆனால் கண்ணு கெட்டின தூரத்தில் வாக்குத்தத்த தேசம் இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து விடலாம். ஆனால் அவர்கள் பிரயாணம் செய்ய முடியாதபடி காலதாமதம் ஏற்படுகிறது. அன்பானவர்களே, வாக்குத்தத்த தேசம் மிகவும் பக்கத்தில் தானே இருக்கிறது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்யவில்லை? இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இரவிலே தங்குவதும் பகலிலே எழுந்து பிரயாணம் பண்ணுவதும் அவர்கள் இஷ்டத்தின்படி அல்ல. கர்த்தர் அவர்களை எங்கே தங்க சொல்லுகிறாரோ அங்கே அவர்கள் ராத் தங்குவார்கள்.
கர்த்தர் எப்பொழுது புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறாரோ அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு செல்லுவார்கள். அப்படி என்றால் அவர்கள் தங்குவதும் பிரயாணத்தை தொடங்குவதும் அவர்கள் இஷ்டத்தில் அல்ல, தேவனது கட்டளையில், தேவனது சித்தத்தில் இருக்கிறது. ஆதலால் தான் இந்த மலை அருகே நீண்ட காலமாய் ஆண்டவர் பிரயாணம் பட்டு செல்லுங்கள் என்று சொல்லாமல் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கேயே ஜனங்கள் தங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சற்று சிந்திக்க வேண்டுகிறேன். இந்த பிரயாணத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். என்னாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலில் ஆகிலும் இரவில் ஆகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். இந்த 4 வசனங்களின் ஒரு கருப்பொருள், முக்கியமான கருத்து என்னவென்றால், வனாந்தரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சரியான திசையிலே கடந்து போக வேண்டும். நமக்கு இங்கே பார்க்கிறது போல அடையாளங்கள் இல்லை. ஒரு சிலர் இந்த ஊருக்கு எப்படி போவது என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நேராக நீங்கள் போனீங்கன்னா ஒரு டோல் வரும், அந்த டோலுக்கு நீங்கள் ரைட்டில் எடுக்கணும். இல்லைன்னா ஒரு சகோதரர் அவர்கள், நான் ஒரு முதல் முறையாக ட்ரிச்சி பக்கம் போகும்பொழுது அவர்கிட்ட வழி பிரயாணத்துக்கு நான் அந்த மேப் வசதிகளை கேட்டேன். அப்போ அவர் கரெக்டாக பில்டிங் இருக்கிற இடம் உட்பட ஒரு பாலம் இருக்கும், ஒரு புளிய மரம், பெரிய ஆலமரம் இருக்குன்ற ஒரு அடையாளங்கள் எல்லாம் சொன்னார். இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம ஊரில் காணப்படும். ஆனால் வனாந்தரத்தில் எந்த அடையாளம் இருக்காது. திரும்புகிற பக்கம்லாம் மணல், எந்த திசைன்னு தெரியாது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் திசை மாறி அங்கும் இங்கும் அலைந்து திரியக்கூடாது என்பதற்காக தேவன் அவர்களுக்கு செய்த ஒரு அற்புதமான காரியம் மேகம். மேகத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேகம் பிரயாணப்படுகிற திசையை பார்த்து அவர்கள் பிரயாணம் செய்வார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மேகம் என்பது மழையை தருவதற்கு மாத்திரம் படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் வேதத்திலே பல சம்பவங்களை எடுத்து சொல்ல முடியும். மேகத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் பல செய்திகளை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நோவாவின் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜலப்பிரளயத்தினாலே பூமியை இனி அழிக்க மாட்டேன் என்கிற செய்தியை கொடுப்பதற்கு அந்த வானவில்லை மேகத்தின் மீது நான் வைப்பேன் என்று சொன்னார். எப்பொழுதெல்லாம் மழை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வானவில் தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் வானவில் மூலமாய் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த பூமிக்கு செய்கிற உடன்படிக்கை என்ன? மறுபடியும் நான் ஜலப்பிரளயத்தினாலே இந்த பூமியை அழிக்க மாட்டேன். மேகத்துல ஒரு அடையாளத்தை வானவில்ல வைத்து ஒரு செய்தியை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் வேகமாக செல்லுகிறார். 104ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மேகங்களை ரதத்தை போல பயன்படுத்தி வேகமாக கடந்து போகிறாராம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த காட்சியை யோவான் எப்படி பார்க்கிறான்? மனுஷகுமாரன் மேகங்களோட கூட வரப்போகிறார். ஸோ மேகம் கர்த்தருடைய வார்த்தைகளை, செய்திகளை, அவருடைய பிரசன்னத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. கவனிங்க, இப்ப நான் இங்க வருகிறேன் சம்பவத்திற்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் திசை மாறி போய்விடக்கூடாது, வழி தவறி போய்விடக்கூடாது. மேகத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களோடு கூட கடந்து சென்றார். தேவனை ஒருபோதும் ஒருவரும் பார்க்க முடியாது அல்லவா? ஒருவர் தேவனை பார்த்து விட்டால் அவர்களால் உயிரோடு இருக்க முடியாது. ஆதலால் தேவன் தன்னை மேகத்தில் மறைத்து கொண்டு அவர்கள் மத்தியிலே கடந்து சென்றார். மோசே சில நேரம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது சீனாய் மலையிலே மேகங்கள் வழியாய் கர்த்தர் மோசையோடு பேசினார் என்று யாத்திராமத்திலே வாசிக்கிறோம். சோ மேகம் என்பது மழைக்காக மாத்திரம் படைக்கப்பட்ட ஒன்று அல்ல, அது தேவனது வல்லமையும் பிரசன்னமும் செய்தியும் வெளிப்படுவதற்காக படைக்கப்பட்ட ஒன்று. கவனிங்கள், இப்பொழுது இந்த மேகம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி செல்லுகிறது. இந்த மேகம் எப்போ மேலே எழும்புகிறதோ, நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா
21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பகலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். ஸோ அப்போ மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குதுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள், ஆண்டவர் இங்கே நம்மை தங்க சொல்லுகிறார். ஸோ நம்ம பிரயாணம் பண்ண வேண்டாம். சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆகுதுன்னா மேகத்தை கவனிப்பாங்க. இந்த மேகம் தொடர்ந்து போகுதா இல்லை கீழே இறங்குதா பார்ப்பாங்க. சில நேரம் இரவுல கூட கர்த்தர் பிரயாணத்தை நடத்துவார். காரணம் என்னன்னா, இந்த இரவு நேரத்தில் அந்த மேகம் அக்கினி ஸ்தம்பமாக மாறிடும். நல்ல வெளிச்சம் அவர்களுக்கு இருக்கும். இரவுல அவர்கள் பத்திரமா நடப்பாங்க. பகல்ல உஷ்ணம் அவர்களை பாதிக்காதபடி மேக ஸ்தம்பம் நல்ல ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுக்கும். இந்த மேகங்கிறது ஒரு பெரிய செய்திங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த வசனத்துல நான் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுங்களா? மேகம்தான் அவர்கள் புறப்படுவதற்கும் அவர்கள் தங்குவதற்கும் செய்தியை கொடுக்கிறது. மேகம் மேலே எழும்பினால் நீங்கள் ஆயத்தப்படுங்கள், பிரயாணம் செய்யுங்கள் என்று அர்த்தம். மேகம் மேலே எழும்பாமல் கீழேயே தங்கியிருக்குமானால் அது மறுபடியும் மேலே எழும்புகிற வரைக்கும் அவர்கள் பிரயாணம் செய்யவே மாட்டார்கள். 22ஆம் வசனத்தை பாருங்க. மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்போதோ பிரயாணப்படுவார்கள். என்ன சொல்ல வருகிறேன் கவனியுங்கள். வாக்குத்தத்த தேசம் பக்கத்தில் வந்துவிட்டது. 40 வருஷ பிரயாசம் வீண் போகவில்லை. இன்னும் சில நாட்கள் பிரயாணத்தில் கானான் தேசத்திற்குள் நுழைந்து விடலாம். மோவாபை கடந்தால் யோர்தான், யோர்தானை கடந்தால் கானான். கண்ணு கெட்டின தூரத்தில் வாக்குத்தத்தம் அந்த ஆசீர்வாதம் கைக்கு வந்து விட்டது. ஆனால் மேகம் எழும்பவில்லை. எனக்கு அன்பான சகோதரனை, மேகம் அப்படியே தங்கி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நடத்துவதற்கு இந்த மேகத்தின் வழியாகத்தான் கட்டளையே கொடுக்கிறார். அது எழும்பினால் நீங்கள் பிரயாணம் செல்லுங்கள், அது தங்கியிருந்தால் நீங்கள் தங்கியிருங்கள். அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் வெகு பக்கத்தில் இருந்தாலும், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள் உங்களுக்கு கைகூடி கை கெட்டுகிற தூரத்தில் வந்தாலும், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் சிந்திக்க வேண்டிய ஒன்று, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிரயாசத்தினாலோ என்னுடைய விருப்பத்தினாலோ கைகூடி வருகிறதில்லை. கர்த்தர் எப்பொழுது என்னை ஆசீர்வதிக்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்களுடைய படிப்பு இருக்கலாம், உங்களுக்கு பணம் இருக்கலாம், உங்களுக்கு பலவிதமான செல்வாக்குகள் இருக்கலாம். இவைகளினாலே நான் ஆசீர்வாதத்தை வாங்கிவிட முடியும், சுதந்திரித்து விட முடியும் என்று நினைப்பீர்களானால் காலதாமதம் உண்டாகி கொண்டே இருக்கும். உங்களுடைய இருதயத்தில் சிந்திக்க வேண்டிய ஒன்று, கர்த்தர் எப்பொழுது சொல்லுகிறாரோ அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் எனக்குள் கடந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். நன்மையான எந்த யுவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நீளவும் இல்லை. யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், நன்மையான எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், ஈவு என்பது தேவன் தருகிற ஆசீர்வாதம். பூரணமான எந்த ஒரு வரமும், வரம் என்றால் அதுவும் ஒரு கிஃப்ட். ஈவு கிஃப்ட் தான், வரமும் கிஃப்ட் தான். என்ன இதுல அர்த்தம் வருகிறது? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நிறைவான பரிபூர்ணமான நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அது எங்க தான் உருவாகிறதா? பரத்தில் உண்டாகிறதா. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இது இறங்கி நம்மிடத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த 2025 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகம், மனிதன், இவர்கள் எல்லாரும் அவர்களுடைய சுயத்தை நம்பி, அவருடைய பிரயாசத்தை நம்பி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து விடலாம் என்று கணக்கப்படலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை, ஆண்டவரே, நீர் கொடுத்தால் நான் பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நீர் கொடுக்கிற வரைக்கும் நான் உமக்காய் காத்திருப்பேன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆதலால் அன்பான சகோதரனை, சகோதரியே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராக காத்து கொண்டிருக்கிறது. அந்த மேகம் எப்பொழுது எழும்புகிறதோ அப்பொழுது பிரயாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் துவங்குவார்கள் என்றால் அவருக்காக பொறுமையோடு காத்திருப்பார்கள். அவருடைய கண்கள் மேகங்களை நோக்கி இருக்கும்.
இந்த மேகம் எப்பொழுதும் மேலே எழும்புகிறது என்று கவனித்து கொண்டே இருப்பார்கள். அந்த மேகம் அல்ல, அந்த மேகத்தினூடே கர்த்தர் சொல்லுகிற செய்தியை அவர்கள் கவனித்து பார்ப்பார்கள். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அன்பான சகோதரனை சகோதரியை, உங்களுடைய கண்கள் எங்கே எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்? மார்ச் மாதம் வந்துவிட்டது. இன்னும் மனுஷனையும் உலகத்தையும் உங்களையுமே உங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டு இருக்குமானால் மேகம் எழும்பாது, அப்படியே தான் இருக்கும். மேகம் எழும்ப வேண்டுமானால் உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த மார்ச் மாதம் உங்கள் கண்கள் அவரையே கவனித்திருக்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை மாதம் கால தாமதமானாலும், எத்தனை வருடங்கள் கால தாமதமானாலும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொடுக்காதபடி தாமதப்படுவார், ஆனால் அதை ஒருவராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது தடையாகவே இருக்கும். உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கட்டும். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல. கொஞ்சம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. எங்களுடைய கண்கள் வலது பக்கம் எகிப்தை நோக்கி பார்க்காது, எங்களது கண்கள் இடது பக்கம் ஆண்டவரே பாபிலோனை நோக்கி பார்க்காது. வலது பக்கமோ இடது பக்கமோ எங்களுக்கு ஒத்தாசை வராது. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆபிரகாமை போல எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, தாவீது சங்கீதக்காரனை போல எங்களுடைய கண்களை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை சரியான நேரத்தில் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறதற்காக நன்றி. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் உபாகமத்தில் சொல்லுகிறார், வாசித்தோம், இந்த மலை அருகே நீங்கள் தங்கி இருந்தது போதும், நீங்கள் பிரயாணம் புறப்பட்டு போங்கள். அப்படியே விட்டு விடுவாரா? அருமையானவர்களே, மேகம் எழும்பாமலேயே போய்விடுமா? பிரச்சனைகளும் போராட்டங்களும் தொடர்கதையாகவே இருக்குமா? உங்களுடைய கண்கள் ஆசீர்வாதத்தை காணவே காணாதா? உங்களுடைய கால்கள் அந்த செழிப்பான அந்த இடத்தை மிதிக்கவே மிதிக்காதா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகவே போகாது. அல்லேலூயா. இந்த 2025 இந்த மார்ச் மாதம் உங்களுடைய கண்கள் கர்த்தரை கவனித்து கொண்டே இருக்கட்டும். உங்களை நம்புவதை பார்க்கிலும், மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும், உங்களுக்குள் இருக்கிறதான திறமைகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரையே முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் உண்டாயிருக்கும். தானியேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், காலங்களையும் சமயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நிச்சயமா ஒரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதத்தில் இனி வருகிற நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் தொடர்ந்து வனாந்தரத்தையே நோக்கி கொண்டு இருக்க போகிறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தை பார்ப்பார்கள், கீழே பூமியை பார்ப்பார்கள், அந்த வனாந்தரம், அந்த மணல் காடு, இதையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், புறப்பட்டு செல்லுங்கள். அவளுடைய கண்கள் செழிப்பான அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் அவர்களை நடத்த ஆரம்பித்தார். அந்த பாளையத்திலே ஒருவரோடு ஒருவர் பேசியிருப்பார்கள். அவருடைய காதுகள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு புலம்பலாகவே காணப்பட்டிருக்கும், ஒரு முறுமுறுப்பாகவே, சோர்ந்து போன வார்த்தைகளையே, பிரச்சனைகளையே அந்த காதுகள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கும். இப்பொழுது அந்த காதுகள் கேட்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருந்த வாய்கள் கர்த்தரை துதித்து பாடப் போகிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. உங்களுடைய கண்களை கர்த்தர் குளிர்விக்கப் போகிறார். உங்களுடைய காதுகளை கர்த்தர் மகிழ்ச்சியான சாட்சிகளை கேட்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார்.
உங்களுடைய வாய், உங்களுடைய உதடுகள் கர்த்தருடைய மகத்துவத்தை பாடி துதிக்கும்படி துதியின் ஆவியினால் நிரப்ப போகிறார். உங்களுடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கரிசனை வைத்தவரே, எங்களை விசாரிக்கிறவரே, எங்களை விசாரிக்கிற உங்கள் மீது எங்களுடைய பாரத்தை இறக்கி வைத்து விடுகிறோம் அப்பா. ஆண்டவர், எங்களுடைய கால்களை தள்ளாட வட்டீர் அப்பா. எங்களை நடத்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். இந்த மாதத்தில் இனி வருகிற காலங்களில் அந்த செழிப்பை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு நபருக்கும், இந்த திருச்சபைக்கும் உதவி செய்வீராக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில், சோ கடந்த காலம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலம் அதிசயமான காலமாக இருந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் அப்படியே ஜெபம்னா கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். ஒரு விடுதலை, சுகம் கிடைக்கும். பணப்பிரச்சனைக்காக ஜெபம்னா கர்த்தர் அப்படியே வாசலை திறப்பார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் மெய்யான தேவனா இருப்பீரானால் எனக்கு இவைகளெல்லாம் செய்யணும்ட்டு தேவனை அறியாத காலங்களில், ரட்சிப்பின் காலங்களில் நான் ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் அப்படியே ஜெபம் கேட்டு முடிச்ச உடனே கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார். நமக்கும் வாய்க்க செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது என்ன சூழ்நிலை? வறண்ட சூழ்நிலை. ஜெபத்துக்கு பதில் கிடைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சுகத்துக்காக ஜெபம் பண்றோம், சுகம் நமக்கு தூரமா இருக்கிறது. சமாதானத்துக்காக ஜெபம் பண்றோம், சமாதானத்துக்கு காத்திருந்தாலும் சமாதானம் பக்கத்துல வரல. ரொம்ப வறட்சி, ரொம்ப வறண்ட சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்ப நாட்கள்ல உன்னுடைய கண்கள் எப்படி அதிசயங்களை பார்த்ததோ, ஓங்கிய புயத்த பலத்த கரத்தை பார்த்ததோ, அதே போல உன்னை அதிசயங்களை காண செய்வேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சகோதரனே, சகோதரியே, அப்ஸ் அண்ட் டவுன் திருச்சபை வரலாற்றில் உண்டு. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு. ஒரு சில நேரம் வனாந்தரம், ஒரு சில நேரம் வறண்ட சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த வறண்ட சூழ்நிலையை கர்த்தர் அப்படியே தொடர பண்ணுகிறதில்லை. ஆண்டவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். சகோதரனே, சகோதரியே, கடந்த சில மாதங்களாக, வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வெறுமை, சுவராசியமான எந்த ஒரு சம்பவமும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை. சட்டங்காச்சாரமாக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சபைக்கு வருகிற ஆவிக்குரிய காரியங்களிலும் சபைக்கு வருகிறேன், ஆராதிக்கிறேன், கர்த்தரை கனப்படுத்துகிறேன். ஆனால் ஒரு சடங்காச்சாரமான ஆராதனை போல இயந்திரத்தனமாகவே வாழ்க்கையும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ருசி இல்லாத, சுவாரஸ்யம் இல்லாத வெறுமையான காலங்களாய் என்னுடைய காலங்கள் போய்கொண்டிருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்ல எப்படி என்னுடைய வல்லமையை பார்த்தாயோ, எப்படி என்னுடைய மகத்துவமான ஓங்கிய புயத்தை பார்த்தாயோ, அப்படியே இனி வருகிற நாட்களிலும் நீ பார்க்க போகிறாய். ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மலை அருகே ஆண்டவர் தங்க வைத்து விட்டார். வறண்ட சூழ்நிலை, வெறுமையான ஒரு வாழ்க்கை, சுவாரஸ்யம் இல்லாத, சடங்காச்சாரமான, இயந்திரத்தனமான நாட்களை துவங்குவதும் முடிக்கிறதுமாக வாரங்கள், மாதங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு முடிவை ஏற்படுத்தினார். உனக்காக நான் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். எழுந்து பிரயாணம் பட்டு புறப்படுங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரியுங்கள். உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன் சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நிலை இப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்காது. பிரச்சனைகளும் போராட்டங்களுமே தொடர்ந்து நீங்கள் உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்களுடைய கண்கள் வெறுமையையே பார்த்து கொண்டிருக்காது. சீக்கிரமாய் உங்களுடைய கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும்படி, உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி, உங்களுடைய வாய் நடப்பது உண்மையா அல்லது நான் காண்பது கனவா என்று ஆச்சரியமாய் நீங்கள் கர்த்தரை துதிக்கும்படி மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்?
ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அழுது கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை அதன் தாய் ஆற்றி தேற்றுவது போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே கடந்து வருகிறார். என் ஜனமே, நீ அழுது கொண்டிராய். இனி இதுவரைக்கும் இந்த வெறுமையான வனாந்தரத்தில், நீண்ட பாலைவனத்தில், கால தாமதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று உன்னுடைய காலங்கள் கடினமான காலங்களாய் கடந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் கேட்டிருக்கிறார். உனக்கு மறு உத்தரவு போகிறார். இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தையை நான் வைக்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் துவக்க பகுதி. என் ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். ஒரு மாற்றத்தை அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார். வனாந்தரத்தின் வாழ்க்கை முற்று பெறும். கண்ணீரும் பிரச்சனையுமான அந்த பாதைகளில் ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தேவன் எருசலேமிலே கொண்டு வந்து ஆற்றி தேற்றுகிறார். ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவது போல நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றுவதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். ஆதலால் நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் தொடர்ந்து துக்கத்திலேயே என் சரித்திரம் முடிய போகிறது, என்னுடைய வாழ்க்கை சஞ்சலமும் வருத்தமாகவே போக போகிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிராமல் மோசையை போல நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நிச்சயமாய் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய தலையின் மீது அமரப்போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சார்ந்து கொண்டு அவரையே நோக்கி பார்த்து வறண்ட சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தை காத்துக்கொண்ட என் அன்பு சகோதரனை சகோதரியே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய காலங்களில் கர்த்தர் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், நீங்கள் எழுந்து பிரயாணம் பட்டு புறப்பட்டு போங்கள். அன்பானவர்களே, முக்கியமாய் ஒரு வார்த்தையை வைத்துவிட்டு நான் செய்தி முடிக்க விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த மலை அருகே கர்த்தர் நீண்ட காலமாக ஜனங்களை தங்க வைத்தார்? இந்த குறிப்பு மிகவும் முக்கியமானது. வாக்குத்தத்தமான உங்களை அதிசயங்களை காணச் செய்வேன் என்ற உற்சாகப்படுத்த வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் இங்கே முக்கியமான ஒரு குறிப்பை வைக்கிறார். ஏன் என் ஜனங்களை அந்த மலை அருகே நீண்ட காலமாக தங்க வைத்தேன்? அதுவும் கண்ணு கெட்டின தூரத்தில் வாக்குத்தத்த தேசம் இருக்கும் பொழுது, சில நாட்களில் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் பொழுது ஆண்டவர் காலதாமதம் செய்கிறார். மேகத்தை மேலே எழும்ப வைக்கவில்லை, அப்படியே பாளையம் இறங்கி இருக்கிறது. ஏன் இந்த காலதாமதம்? கவனிக்கிறீர்களா பிரியமானவர்களே? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் புறப்பட பண்ணினார்? நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தீவிரமாய் புறப்பட பண்ணினாராம். ஸ்லோவா மெதுவா இருந்த ஜனங்கள் எல்லாம் விரட்டிட்டு புறப்பட பண்ணினார் தீவிரமா. ஒரு குழம்பு பின் வைக்கப்படக்கூடாதுன்னு எல்லாரையும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். வழியில செங்கடல் தடையா இருக்கும்போது ஓடோடி வந்தார். உன்னுடைய கையை நீட்டு மோசே, செங்கடலை பிளந்தார். தடை எதுவும் என் ஜனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, உடனே அவர்கள் செங்கடலை கடந்து போகணும். ஆண்டவர் அப்படி அற்புதம் செஞ்சுட்டே வர்றார். மாத்திரமல்ல, வழி அருகே எத்தனையோ ராஜாக்கள் எதிராக வருகிறார்கள் யுத்தம் செய்ய. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி விடணும், அவர்கள் முன்னேறி போயிடக்கூடாது. யுத்தம் வருகிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. கர்த்தர் யுத்தத்தை முன்னின்று நடத்துகிறார். எதிரிகளை மடங்கடிக்கிறார்கள். ஒரு ஆயுதமும் இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக பலத்த இராணுவத்தை உடைய ராஜாக்கள் எல்லாம் படுதோல்வி அடைகிறார்கள். இவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே கர்த்தர்.
தீவிரப்படுத்தினார், தடைகளை உடைத்தார், எதிர் வல்லமைகளை முறியடித்தார். இப்பொழுது ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கை கெட்டின தூரத்தில் இருக்கும் பொழுது கொடுக்காமல் தாமதம் செய்கிறார்? கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை தொடுவாராக. ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாய் உங்களுக்கு செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தம்முடைய விருப்பத்தை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக செய்கிறவர். ஆனால் ஏன் இந்த காலதாமதம்? அன்பானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி. கவனியுங்கள் அருமையானவர்களே, இந்த 2 வசனம் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். 4ஆம் வசனம். 5ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் விவரித்து காண்பிக்க தொடங்கினான். ஏப்பா இந்த மலை அருகே இவ்வளவு நாட்கள் தங்கி இருக்கணும்? அங்க ஒரு பைபிள் டீச்சிங் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நீண்ட காலமாக இந்த ஓரே மலையின் அடிவாரத்தில் தங்கி இருந்ததற்கு காரணம், அவர்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படியாத வேத சத்தியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், அவர்கள் தேவனோடு கூட நல்ல ஐக்கியமுடையவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் ஓரேபிலே மலை அருகே தங்க வைத்து வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மிகுந்த அன்புடையவர், இரக்கமுடையவர், கிருபை மிகுந்தவர். இதனாலேயே ஆண்டவர் தூக்கி ஆசீர்வாதத்தை கொடுத்துட மாட்டார். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அவர்கிட்ட இன்னொரு காரியமும் இருக்கிறது. அவர் நீதியும் நியாயமும் உடைய தேவன். பிரதர் அண்ட் சிஸ்டர், அப்பா அம்மா கிட்டலாம் அன்பு, இரக்கம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். புள்ள தப்பே பண்ணிச்சானாலும் பிள்ளைக்காக நம்ம வரிந்து கட்டி நிற்போம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை காட்டிலும் அன்புள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்கும்போது நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குற ஆண்டவர், நிச்சயமாக சொல்கிறேன், என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறத காட்டிலும் என் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆமேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறத காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆனால் ஏன் தாமதம்? அவரிடத்தில் அன்பு, இரக்கம், கிருபை மாத்திரமல்ல, அவரிடத்தில் நீதியும் நியாயமும் இருக்கிறது. சில நேரம் நாம் நீதி நியாயம் தவறுகிறோம். பார்ஷியாலிட்டி நம்ம கிட்ட இருக்கும். அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை பண்ணுவோம். தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. அவர் அன்பினாலே இரக்கத்தினாலே எல்லாவற்றையும் தூக்கி அப்படியே வாரி வழங்கிவிட மாட்டார். அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற தகுதி இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்பார். அன்பானவர்களே, மலை அருகே உட்கார வைத்து வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். வேற எதுவும் அங்க நடக்கல. பைபிள் டீச்சிங்ஸ், சத்தியங்களை பகுத்து பகுத்து போதிக்கிறார் மோசே. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்த கற்பனைகள் யாவையும் கற்றுக் கொடுத்தான். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் விவரித்து காண்பிக்க தொடங்கினான். வேதத்தை கற்றுக் கொடுக்கிற இடம் தான் அந்த மலை அருகே. என் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்க அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல தெரிஞ்ச ஒரு அதிகாரம், அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வேதத்தில் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களின் தொகுப்பு உபாகமம் 28ஆம் அதிகாரம். அதே போல எத்தனையோ சாபங்கள் வேதத்தில் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. அந்த எல்லா சாபங்களும் இந்த 28ஆம் அதிகாரத்திலிருந்து தான் புறப்பட்டு செல்கிறது. ஆசீர்வாதமானாலும் சாபமானாலும் இந்த 28ஆம் அதிகாரம் தான் எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறது. அப்ப யாருக்கு இப்ப ஆசீர்வாதம் வரும், யாருக்கு சாபம் வரும்? அந்த வித்தியாசம் எதுல இருக்குதுன்னா, நான் உங்களுக்கு விதிக்கிற கற்பனைகளை எல்லாம் நீங்கள் கை கொள்ளுவீர்களானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது வந்து பலிக்கும். நான் உங்களுக்கு விதித்த கற்பனைகளை எல்லாம் நீங்கள் கை கொள்ளாமல் போவீர்களானால் இந்த சாபம் உங்களை பின்தொடரும்.
அப்படி என்றால் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற தகுதி உன்னுடைய திறமை, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய சாமர்த்தியம் அதுவல்ல. தேவனிடத்திலிருந்து அந்த பரத்தில் உண்டாகிற நன்மை, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டை, உன் பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் ஜனம் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, இந்த காலவெளியிலே நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை அனுதினமும் நீங்கள் வாசிக்கிறீர்களா? வாசிப்பது மாத்திரமல்லாமல் வாசிக்கிற வேத புத்தகத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? அநேகர் ஆலயத்துக்கு வரும்பொழுது கூட வேத புத்தகத்தை கொண்டு வர மாட்டார்கள், கைவீசி கொண்டு வருவார்கள். வேத புத்தகம் இல்லாமல் உனக்கு ஆசீர்வாதம் வந்து விடுமா என் அன்பு சகோதரனை, சகோதரியே? சபைக்கு வருகிறோம், வேதத்தை கவனித்து கேட்கிறோமா? கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை கவனிக்கிற விருத்த சேதனமுள்ள செவி நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க வீட்டில் பார்க்குற டிவியில கட்டுக்கதை இருக்கும், நீங்க மற்ற இடத்துல பார்க்குற டிவி பிரசங்கியார்கள்கிட்ட கூட சொந்த கதை, மற்ற கதைலாம் இருக்கும். இந்த பலிபீடத்தில் வேத சத்தியத்தை தவிர வேற எதையும் கற்றுக் கொடுப்பது இல்லை. ஆனால் இன்றைக்கு கட்டுக்கதைகள் காதுக்கு இனிமையாக இருக்கிறது, சத்தியத்திற்கு தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு கால தாமதத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வேதத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைங்க. பைபிளை கையில் எடுத்துகிட்டு வருவோம், ஆனால் பைபிள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். வேதத்தை சொந்தமாக்கு, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை சொந்தமாக்குவார். ஹல்லேலூயா. வேதம் உனக்கு அந்நிய காரியமாய் இருக்குமானால் ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். நான் பாரத்தோடு வைக்கிறேன். இந்த குறிப்பை நீங்கள் உள்வாங்க நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். வாக்குத்தத்தம் தான். நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க துடிக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வறட்சியிலே, கண்ணீரிலே, போராட்டத்திலே, பிரச்சனையிலே, துக்கத்திலே நீடித்து கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் சந்தோஷத்தை காண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எவ்வளவு வருடம் துன்பப்பட்டீர்களோ, எவ்வளவு காலங்கள் சிறுமைப்பட்டீர்களோ, அவ்வளவுக்கும் பல மடங்கு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, என் சத்தியத்தை அறிந்து கொள். இன்னொரு முக்கியமான குறிப்பை நான் வைக்க விருப்பப்படுகிறேன். ஏன் சீனாய் மலையிலே ஆண்டவர் தங்க வைத்தார்? அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது கொஞ்சம் கூட்டம், ஆனா இப்போ கானான் தேசத்துக்குள்ள நுழையும் போது பல மடங்கு பெருகி இருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் அந்த கூட்டம் பெருகி கிடக்கிறது. எப்படி பெருகிச்சு? இன்னைக்கு சபையில் ஆத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு புறஜாதிகளிலிருந்து வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தில் அப்படி புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்தார்களா என்றால் இல்லை. அந்த நாட்களிலே தேவனது ஜனங்கள் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆபிரகாமின் சந்ததி மாத்திரம்தான், மற்ற எந்த சந்ததியும் உள்ள வரல. அப்போ எப்படிப்பா ஜனம் பெருகுச்சு? பிள்ளைகள் பிறந்தார்கள், பேர பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சத்தியம் தெரியணும். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா போதாது, பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள வரணும். பிறந்திருக்கிற புதிய சந்ததி சபைக்குள்ள உட்கார்ந்து சத்தியத்தை கவனிக்கணும். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும்னு ரொம்ப பாடுபடுறீங்களோ, அதை விட நீங்க அதிகமா பாடுபடணும். என் பிள்ளைகள் சபையில உட்கார்ந்து சத்தியத்தை கவனிக்கணும். ஹல்லேலூயா. கேட்கறது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும். சங்கீதம் 78:3-5 வாசியுங்கள். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். கவனிங்க, 3ஆம் வசனத்தில் பாருங்க. அவைகள் நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அப்போ கவனிங்க, பிதாக்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிக்கிறார்கள். 4ஆம் வசனத்தை பாருங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் விவரித்து சொல்லுவோம்.
அப்பா பிள்ளைக்கு சொல்லியாச்சு, பிள்ளை என்ன பண்ணணும்? தன்னுடைய பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு சொல்லணும். 5ஆம் வசனம், அவர் யாக்கோபிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து வச்சிருக்கிறார். எதுக்காக இந்த வேதம்? அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். ஸோ இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கறதுல பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்து சத்தியத்துக்குள்ள பலப்படணுன்றதுல ரொம்ப ரொம்ப கருத்தாக இருப்பார்கள். அன்பான தாயே, தகப்பனே, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும். நீ நினைக்கிறத விட அதிகமாக கிடைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் பிள்ளை ஆலயத்தில் வருதா? உன் பிள்ளை ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? வேத வசனத்தில் உங்கள் பிள்ளைகள் வளருகிறார்களா? உங்கள் இருதயம் பாரம் அடைவதாக. ஒவ்வொரு யூதனுடைய உள்ளம் துடிக்கும், என் பிள்ளைகளுக்கு நான் சத்தியத்தை தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு பாரம் அவனுக்குள்ள இருக்கும். ஸோ கர்த்தர் இந்த ஓரே மலை அருகே ஏன் தங்க வைக்கிறார்? ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் பலப்பட வேண்டும். ஸ்பெஷலா பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம கூடங்க ஒரு முறை கேட்ட பிரசங்கத்தை நம்ம மறுபடியும் கேட்க நம்ம பலன் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கம் புதிய பிரசங்கம் அல்ல. எந்த பிரசங்கம்? ஓரே மலை அருகே மோசே கற்றுக் கொடுக்குறான் பாருங்க, அந்த பிரசங்கம் புதிய பிரசங்கம் அல்ல. ஏற்கனவே யாத்ராகமம் புஸ்தகத்தில் சீனாய் மலையில் பிதாக்களுக்கு என்ன பிரசங்கத்தை மோசே பண்ணானோ அதே பிரசங்கம் தான் இங்க ஓரே மலை அருகே மறுபடியும் ரிப்பீட் ஆகுது, மறுபடியும் திருப்பி சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட பிரசங்கமே மறுபடியும் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. காரணம் என்ன? பிதாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தில் பலப்படுத்தி கொள்ளணும். பிள்ளைகள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், அவர்களும் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் மலை அருகே தங்க வைக்கிறார். ஒரு முறை இல்லாமல் 2 முறை பிரசங்கத்தை மறுபடியும் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய செய்தி தலைமுறையாக தொடர வேண்டும். ஆசீர்வாதத்திற்கு வாசலே வேத சத்தியம் ஒன்றுதான் என்பதை மறந்து போகாதிருங்கள். அருமையானவர்கள், கடைசியா நான் ஒரு வார்த்தை வைத்து முடிக்கிறேன். 23ஆம் அதிகாரம் யோபு புஸ்தகம் 12ஆம் வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். இந்த வனாந்தரத்தை அப்படியே யோபுனுடைய வாழ்க்கையில பொருத்தலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே உனக்கு நான் அதிசயத்தை செய்தேன் அப்படின்ற வார்த்தையை போல யோபுவுக்கு ஆரம்ப காலம் பயங்கர அதிசயம். அவன் தொட்டதெல்லாம் பொன்னா விளங்குறது. அவனை கர்த்தர் என்னென்ன இடத்துலலாம் ஆசீர்வதிச்சார்ன்றது யோபு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவனிடத்தில் இருக்கிற வேலைக்காரர்களை ஆசீர்வதிக்கிறார். அவன் மிகவும் பூமியிலேயே ஒரு சீமானா இருந்தான் என்று யோபுவின் வாழ்க்கை குறித்து சொல்லுகிறது. ஒரு கட்டத்தில் யோபுவை கொண்டு வந்து இந்த மலை அருகே உட்கார வச்சிட்டார். கவனிக்கிறீங்களா? இந்த மலை அருகே உட்கார வச்சிட்டார். அந்த மலை வெறுமை, வனாந்தரம், வறட்சி. எகிப்து தேசத்தில் புறப்படும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அற்புதத்தை பார்த்தது போல யோபுனுடைய ஆரம்ப காலம் அற்புதத்தின் காலம். ஆனால் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை வறண்டு கிடக்கிறது. மரணத்தை விரும்புகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மிகவும் விரக்தியான சூழ்நிலைக்குள் போய்விட்டது. சாப்பிடுவதற்கு கூட அவனால் முடியாத அளவுக்கு மிகவும் வேதனையான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவன் சொல்லுகிறான், அந்த வறண்ட சூழ்நிலையிலே அந்த மலை அருகே அவன் தங்கியிருந்தான் பார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அவர் உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். யோபுனுடைய கதை நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். எல்லாருக்கும் இந்த மலை உண்டு. பிரதர் அண்ட் சிஸ்டர், பிரசங்கம் பண்ணுற எனக்கும் இந்த மலையை கொண்டு வந்து ஒரு நாள் உட்கார வச்சிருவார். விசுவாசிகளாகிய உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மலை உண்டு. இந்த மலையிலேயே உங்களை அப்படியே டம்ப் பண்ணி உங்களுடைய சாப்டர் முடிக்க மாட்டார். நீங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறீங்க. 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அந்த வேத வசனத்துக்கு யோபு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் அப்படியே விட்டு விட்டாரா யோபுனுடைய சரித்திரத்தை?
இந்த மலை அருகே நீ தங்கியிருந்தது போதும் யோபுவே, நீ எழுந்து பிரயாணப்பட்டு போ, நான் உனக்கு வைத்திருக்கிறதான 2 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்தரி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்துரு எத்தனை போராடினால் என்ன என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை தடைகளை எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டா என்ன, உன்னுடைய சரீரத்தில் வியாதி இருந்தால் என்ன, கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டார்னா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாராலும் அதை தடுக்கவே முடியாது. உதாரணத்துக்கு நான் யோபுவை சொல்லுகிறேன், தாவீதை சொல்லலாம், இன்னும் பலரை நான் இந்த காரியத்துக்கு உதாரணமாய் சுட்டி காட்டலாம். வேதத்திற்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு அந்த வறண்ட சூழ்நிலையிலே, அந்த வனாந்தரத்திலே தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், உன்னை மகா வறண்ட அந்த வனாந்தரத்தில் உன்னை நான் அறிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மளை இந்த வறண்ட இடத்துல தங்க வைக்கிறார். கால தாமதம் உண்டாகிறது, கர்த்தர் கவனிச்சு பார்க்கிறார். இந்த வறட்சியிலையும் என் சபைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறியா? என்னோட வசனத்துக்கு நீ கீழ்ப்படுகிறியா? உன்னுடைய வாழ்க்கை விரக்தி தான், உன்னுடைய எதிர்காலம் ஒரு இருள் தான், தடை தான். ஆனால் என்னை நேசிக்கிறாயா? என்னுடைய வார்த்தைகளுக்கு, என்னுடைய சமூகத்திற்கு நீ முக்கியத்துவத்தை கொடுக்கிறாயா? கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அந்த வறட்சியான இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்த்தார். மேகம் கிளம்புற வரைக்கும் நாங்கள் புறப்பட மாட்டோம் ஆண்டவரே. பக்கத்தில் ஆசீர்வாதம் இருந்தா என்னப்பா, உம்மை விட்டுட்டு அந்த கானான் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, நீரும் எங்களோடு அந்த கானானுக்கு வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நினைச்சிருந்தா அப்படியே எழுந்து ஓடிட்டு இருக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆசீர்வாதம் வந்தா போதும், சபையாவது கடவுளாவது போயிட்டே இருந்திருக்கலாம். அப்படிதான் நிறைய பேர் போயிடுறாங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கிடைச்சதா, சபையை மறந்துரு, கடவுளை மறந்துரு, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. இல்லை ஆண்டவரே, இந்த மேகம் எப்பொழுது எழும்புகிறதோ அப்பொழுது நாங்கள் பிரயாணப்படுவோம். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அதுவரைக்கும் அவர்கள் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார்கள், அர்ப்பணித்து கொண்டே இருக்கிறார்கள், பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறார்கள். சகோதரனே சகோதரியே, இந்த 2025 கர்த்தர் இன்னும் இன்னும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை கால தாமதங்களுக்கு காரணம் நீங்கள் நினைப்பது போல சத்துரு அல்லது மனுஷன் நினைக்கிறது தான் வெற்றி பெறணும்னு கிடையவே கிடையாது. மனிதன் சத்துரு எத்தனை திட்டமிட்டாலும் அவைகளை தவிடுபொடியாக்குகிறவர் நமது கர்த்தர். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாராலும் அதை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த யோபுவை போல, தாவீதை போல நாமளும் அந்த வேத சத்தியங்களுக்கு கற்றுக்கொள்வதில், வாசிப்பதில், கீழ்ப்படிவதில், நம்மை அர்ப்பணிப்பதில் நம்ம கவனம் செலுத்திட்டே இருப்போமானால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆகாரத்தை காட்டிலும் வேதத்தை கையில எடுத்த யோபு பிழைத்தான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த ஒரே மலை அருகே தங்கி இருந்து வேத சத்தியத்திற்கு தாங்களும் மாத்திரமல்ல தங்களுடைய பிள்ளைகளும் அதிலே கடந்து வரும்படி உட்படுத்தினார்கள். எப்போது அந்த தகுதி அவர்களுக்குள் உண்டானதோ உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், எழுந்து உங்களுக்காய் நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி புறப்பட்டு போங்கள். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே எங்கள் யாவரையும் தகப்பனை உங்களுடைய சமூகத்திற்கு அழைத்து வந்திருப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கால வேளையில் கர்த்தாவே, மேகங்களை குறித்து, மேகங்களின் அடையாளங்களை குறித்து, மேகங்களின் தரிசனங்களை குறித்து, மேகங்களின் அதிசயங்களை குறித்து, மேகங்களின் ஆசீர்வாதங்களை குறித்து நீர் எங்களோடு பேசினீங்கப்பா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நீர் எங்களுக்கு கொடுத்தீரப்பா. நாங்கள் அவைகளை அந்நிய காரியங்களாய் எண்ணினோம் தகப்பனே. தகப்பனே, ஓசியா 13:5 சொல்லுகிறது, உன்னை நான் மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்கப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேசம் அது ஒரு வனாந்திரமான தேசம் தகப்பனே. இன்று எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். நாங்கள் நித்திய ஜீவனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மோவாப் அதை தாண்டி தகப்பனே, மோவாபை தாண்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் மிக நாங்கள் அருகில் இருக்கிறோம் தகப்பனே. யோர்தானை கடந்தோமே என்றால் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள் கடந்து விடுவோம் ராஜா.
தகப்பனே, நாங்கள் மிக அருகில் இருக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதையிலே நீர் எங்களை சுமந்து வந்ததற்காக, எங்களை தாங்கினதற்காக, எங்களை தப்புவித்ததற்காக, எங்களை பலப்படுத்தியதற்காக, நீர் எங்களை உருவாக்கியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். நாங்கள் அந்த கானான் தேசத்தை காண காத்திருக்கிறோம். அந்த கானான் தேசத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். நாங்கள் அதை காண வேண்டும். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே நான் அதை காண்பேன் என்று யோபு சொன்ன அந்த வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்கள் சொந்த கண்களாலே நாங்கள் அதை காண வேண்டும் தகப்பனே. என் மீட்பர் உயிரோடு வர காத்திருக்கிறார், அவரை நான் காண்பேன் என்று சொல்லி, அந்த கானான் தேசத்திற்குள்ளே நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி, நம்முடைய விசுவாசத்தை உறுதியாக நாம் அவருக்கு முன்பாக வைத்து அவரை நோக்கி ஓட, இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்தமான தரிசனங்களுக்காக, வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ராஜா. யாக்கோபு எச்சரிக்கிறார், நீங்களோ திருவசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள் என்று சொல்லி, நாங்கள் எப்பொழுது நாங்கள் உம்முடைய வசனத்தின்படி வாழ்கிறோமோ அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரவும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் அதை நிரப்புகிறது ராஜா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லி யாக்கோபு நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின உம்முடைய பட்சமான வார்த்தைகளுக்காக, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனையுடைய எச்சரிப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய சமூகத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே எங்களை மறுரூபப்படுத்தும். நீர் பெருகும், நாங்கள் சிறுகுவோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.